இந்த விநாயகர் சதுர்த்தி வியாபாரம் என்பது இன்னும் 2 தினங்கள் இருக்கும் வகையிலே இன்று முதலே விநாயகர் சதுர்த்தி வியாபாரம் தொடங்கிவிட்டது. விலைவாசிகளும் சிறப்பாக நல்ல விலையை விற்கிறது. நேற்றை விட இன்று அதிகமாகவே விற்கிறது. மல்லி கிலோ 1500 ரூபா, முல்லை 700 ரூபா கிலோ, ஜாதி 500 முதல் 600 ரூபா, சாமந்தி 250 முதல் 300 ரூபா, ரோஸ் சாக்லேட் ரோஸ் 240 ரூபா, பன்னீர் ரோஸ் 200 ரூபா, கனகாம்பரம் 800 முதல் 1000 வரை, சம்மங்கி கிலோ 300 முதல் 350 வரை, அரளி 300 to 350 வரை. அனைத்து மலர்களும் விலைவாசிகள் இந்த நாளிலே பரவாயில்லை. அது ஜனங்களும் வாங்கி சென்றாலும் அதனுடைய பயன் அடைவார்கள். என்ன காரணம் என்றால் மழை இல்லை. மழை இல்லாத காரணத்தால பூக்களும் நல்லபடியாக வந்திருக்கிறது, வியாபாரம் நல்லபடியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. கூட்ட வியாபாரமும் நல்லா இருக்கு. கூட்டத்துடைய இன்னைக்கு அந்த மழை இல்லாத காரணம் எல்லாமே வியாபாரம் நல்லா இருக்கு, ஜனங்களுடைய வரத்தும் நல்லா இருக்கு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கெல்லாம் ஒன்றும் மந்தமாக தான் இருக்கும். ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முகூர்த்தம் இருக்கு, அதுக்கு மறுநாள் முகூர்த்தம் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு விநாயகர் பிளஸ் முகூர்த்தம், அதனால இந்த விலை இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு ஸ்டெடியாக இருக்கும். நாளைக்கு முதல் விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமையிலிருந்தே விலை நிதானிச்சு தான் இருக்கு. ஒன்றும் இதை விட ஏறதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. ஒவ்வொரு வருஷம்னா மழை இல்லாமல் இருந்தால் ஒரு வியாபாரம், மழை இருந்தால் ஒரு வியாபாரம். மழை அங்கே பேஞ்சு ஈரமாக வந்துச்சுன்னு சொன்னால் விலையை குறைச்சி தான் போடணும். மழை இல்லைன்னா அந்த சரக்கு பூரா ஆந்திரா, கர்நாடகா, இந்த தென் மாவட்டங்கள் இங்கிட்டெல்லாம் பிரிஞ்சு போயிட்டு இங்கே வரத்து மீடியமாக வரும். மழை பெஞ்சுன்னா இந்த ஈரப்பூவை வெளி ஆளுங்க எடுக்க மாட்டாங்க, எல்லாம் சென்னையில் கொட்டிடுவாங்க. அதனால இந்த மழை இல்லாதனால இங்கே வரத்து ஒரு மீடியமாக இருக்குது. மற்றவங்களாம் பிரிஞ்சு போச்சு, அதனால தான் இந்த விலை விற்குது. அது இடையில ஒரு 10 நாள் எல்லாம் அந்த வரத்தெல்லாம் அதில் காலி ஆகிட்டு இன்னைக்கு புது வரத்துக்களாக தான் உருவாக்கியிருக்காங்க. அதனால மீடியம் வந்திருக்கு, விலைவாசிகளும் நல்லா இருக்கு.